மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து அண்ணாமலை விலகிய நிலையில் பொறுப்பாளர் பட்டியலை மாற்ற பாஜக முடிவு செய்திருப்பதாக முக்கிய தகவல் வெளியாக இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய விவரங்களை கேட்டு பெற இருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் தாமரைக்கனி இணைந்திருக்கிறார். தாமரைக்கனி, நீங்க முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு பாஜக சார்பில் 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் 75 பேர் நியமித்து கடந்த வாரம் அறிவிப்பு என்பதை நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருந்தார். ஆனால் இன்றைய தினம் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்புல தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தன்னால் சுற்றுப்பயணம் என்பது மேற்கொள்ள முடியாது, நான் தந்தையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து அந்த பணியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தற்போது இந்த புதிய பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. எனவே ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த அந்த பாஜக நிர்வாகிகள் அதுபோல புதிய நிர்வாகிகளுக்கும் இந்த தொகுதி என்பது பிரித்து வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அதிகபட்சமாக ஒரு நபருக்கு 2 முதல் 7 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தொகுதிகளில் 2 நாட்கள் அந்த தொகுதிகளில் தங்கி அவர்கள் அந்த தேர்தல் பணியை மேற்கொள்ள வேண்டும், அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்திக்க வேண்டும், அந்த தொகுதியின் பாஜகவிற்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருப்பது என்பதை உறுதி செய்து ஒரு பட்டியலாக தலைமைக்கு வழங்குவதே இந்த பொறுப்பாளர்களுடைய பணியாக இருந்து வந்தது. எனவே தற்போது அந்த பாஜகவின் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை விலகியதன் காரணமாகவே அந்த 6 தொகுதி மட்டுமில்லாமல் பல்வேறு தொகுதிகளை புதிய பொறுப்பாளர்களுக்கு வழங்குவதற்கான பணியை தற்போது பாஜக மேற்கொண்டு வருகிறது. இன்று அல்லது நாளை அந்த புதிய பாஜகனுடைய தலைவர்கள் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.